வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம 418வது குறள் கேள்விங்கிற அதிகாரத்துல அவரு இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, நம்ம காது இருக்க கேட்பினும் கேளா தகையது. கேட்கிற மாரி தெரியுது. ஆனா அது கேளாத மாரிதான். ஏன் அப்படி சொல்றாருன்னா, கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்பினும் கேளா தகையது. நீ சொல்லலாம், நான் நிறைய கேட்கிறேனுங்க, நான் எவ்வளவோ கேட்கிற ஆள் தானே அப்படின்னு சொன்னாலும் கூட, கேட்பினும் அது கேளா தகையவை, கேட்டாலுக்கு மாதிரிதான். ஏன்னா அந்த அந்த காது, நாம அந்த காதை கேள்வியால் தோற்கப்படாத செவி. நாம என்னைக்கும் ஒரு நாள் எதையோ ஒண்ணு கேட்கக்கூடியவங்கள நாம இருந்தோம்னா, அதனால என்ன பிரயோஜனம் கிடையாது. அந்த காலால பிரயோஜனமே கிடையாது. சும்மா ஏதோ நம்மளும் ஆளோட ஆளா போற மாதிரி கேட்ட மாதிரிதான் இருக்கும். எப்படி கேள்வி ஞானத்தை பெற முடியும் அப்படின்னாச்சுன்னா, நம்முடைய காதுகள் அந்த கேள்வியால் தோற்கப்பட வேண்டும். அத அந்த காதுல இந்த இத நாம எப்பவும் அனுதினமும் அதை பிராக்டிஸ் பண்ணி நாம நிறைய விஷயங்களை கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதுதான் அந்த அந்த கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே ஒழிய, சும்மா என்னைக்கோ ஒரு நாள் எதையோ ஒண்ணு கேட்டோம். மற்ற நாட்கள்ல நம்ம எதையுமே நம்ம கேட்காம போகும்பொழுது, நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள நாம கேட்காம விட்டுருவோம். அத அப்படி நீங்க விட்டுட்டு நீங்க போயிருந்தீங்க. அது அப்படி இல்லாம, இந்த கேள்வி ஞானத்தை நாம இந்த கேட்கும் பொழுது, கேட்பினும் கேளா தகவே, அத மாதிரி அது போயிடக்கூடாது. கேட்டாலும் அது கேட்காத மாதிரி அப்படின்னு போயிடக்கூடாது. அப்ப அதுக்கு முன்னால என்ன, நாம எப்பவுமே நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பந்தான் அந்த நம்ம எதையும் விட்டுற மாட்டோம். அதுக்குத்தான் வள்ளுவர் சொல்றாரு. நிறைய விஷயங்கள் நீங்க ஒவ்வொன்னையும் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அணு அணுவாக பார்த்து வள்ளுவர் சொல்றாங்க. சாதாரணமா நம்ம கேள்வி அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்னு நினைச்சோம்னா, என்ன விஸ்தாரமா இருக்கு, என்ன ஆழமா இருக்கு. இது ஒரு மனிதன் கேள்வி ஞானம் ஒன்னே போதுமே. அவன் வாழ்க்கையில அவன் மேல அவன் போறதுக்கு. எல்லாருக்கும் அந்த படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காட்டாலும், இந்த கேள்வி ஞானத்தை கண்டிப்பா நாம கடைப்பிடிச்சோம்னா, நாம முன்னேறிடலாம். சில பெரியவர்கள் எல்லாம் எங்க கல்லூரிகளை போய் கற்றவர்களாக இருக்காங்க. இல்ல, ஆனா அவங்க எவ்வளவு பெரிய அளவுக்கு அவங்க சமுதாயத்திற்கு பெரிய நன்மைகள் செய்தவர்களாக இருக்காங்க. அந்த கேள்வி
எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க கேட்க தவற மாட்டாங்க. அதனாலதான் வந்து அந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு வந்து இந்த சமுதாயத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை நான் சொல்றேன். அதனாலதான் வந்துகிட்டு அஹ், அஹ், அந்த பிழைத்துணர்ந்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது அப்படிதான் அப்படிதான் வந்து சமுதாயத்துல இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் வேதமை சொல்ல மாட்டாங்கன்னு முந்தின குரல்ல அவர் சொன்னார். இப்போ வந்து அந்த கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்க கேள்வியால் தோற்கப்படாத சரி அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம், அந்த கேள்வி ஞானம் எவ்வளவு முக்கியம், எப்படி எப்படிலாம் வந்து நம்ம வந்து கவனமாக வந்து எப்படி கேட்டு எப்படி நாம வந்து முன்னேறணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரி, அடுத்தால என்ன?